குழந்தைங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுது, அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு தெரியுது குழந்தைங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. திட்டுறதும் அடிக்கிறதும் நீங்க யாரை நீங்க பண்றீங்களோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும். நம்மள யாராவது திட்டினாங்கன்னாலோ அடிச்சாங்கன்னாலோ நமக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட கண்ட்ரோலை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இழந்துடுறீங்க. பிரேக் இல்லாத வண்டி மாதிரி நீங்க ஆயிடுறீங்க. பிரேக் இல்லாத வண்டி வேகமா போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும். வார்த்தையை வந்துட்டு என்ன அப்படின்னா கொட்டிடுறீங்க, நீங்க அடிச்சிடுறீங்க. உங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த குழந்தையோ இல்ல அந்த ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ அவங்க பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பிடிக்கல கிடையாது. அவங்க பண்றது கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எமோஷனலா யார்கிட்டயாவது உங்களுக்கு கோபம் வருது இல்லாட்டி அவங்க மேல வெறுப்பு வருது அப்படின்னா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா அவங்க பண்ணதை உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல அவங்கள உங்களை பிடிக்கலையா? இப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியுது, இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்க நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்றமே. குற்ற உணர்ச்சிக்குள்ள போகாதீங்க. உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இல்ல, நீங்க எமோஷன் ஆயிட்டீங்கன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேசக்கூடாதுன்னு தெரியுது, நீங்க அந்த மாதிரி பேசிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நடந்து போனது அப்படிங்கிறது வந்துட்டு உடஞ்ச பானை மாதிரி, அதை நீங்க எதையுமே சேர்க்கவே முடியாது. நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்கா நீங்க வந்துட்டு பேசிட்டீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். உடனே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும்.